இன்றைக்கி சில பேர் நம்மிடத்தில் கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் புகழலாமா, இப்படியெல்லாம் புகழ்ந்தால் தப்பில்லையா, புகழ்ந்தா ஒரு மாதிரியாக போய் சிறுக்கில் முடியாதான்னு. சிறுக்கும் இல்லை முறுக்கும் இல்லை. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்போனால் நாம் புகழுவது கம்மி, நாம் புகழ்வது குறைவு, புகழ்ந்ததும் குறைவு. உலகத்திலே இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் வடித்து நீங்கள் காவியமாக்கினாலும் நபிகள் நாயகத்தை உள்ளது உள்ளபடி புகழ நம்மாலே முடியாது. அல்லாஹ்விற்கு அடுத்தது அன்னல பெருமானார் தான் என்கிற போது உலக கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் சேர்ந்தாலும், எழுத்தாளர்கள் எல்லாம் திரண்டு நின்றாலும், பேச்சாளர்கள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு நின்றாலும் பெருமானாரின் திருப்புகழை சரியாக நம்மாலே நிறைவேற்ற முடியாது. உலகத்தில் தலைவர்களெல்லாம் புகழ்ந்தார்கள் பெருமானாரை என்று சொல்லுவதை விட பெருமானாரை சரியாக புகழ்ந்தவன் மட்டுமே தலைவராக இருந்திருக்கிறான். அது பெர்னாட் ஷாவாயில் தொடங்கி மைக்கேல் ஹார்ட் வரைக்கும், பாஸ்வர் ஸ்மித்தில் தொடங்கி சர்வதேச தலைவர்கள், நம்மூர் தலைவர்கள் வரை யாரெல்லாம் தலைவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அத்தனை பேருடைய வாயிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழுரை இல்லாமல் இல்லை. காந்தியின் கனவிலே ஒன்று என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையான சீர்திருத்தம். அது காந்தியினுடைய கனவு. காந்தியை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார், நம் உள்ளூர் தலைவர்களை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார். பெர்னாட் ஷாவிலிருந்து ஷேக்ஸ்பியரிலே இருந்து உலகத்தினுடைய பெருந்தலைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முஹம்மதுவினுடைய குடும்பம் அல்ல, சொந்தம் அல்ல, நெருங்கியவர்கள் அல்ல, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. உலகமெல்லாம் சுற்றிய நெப்போலியன் எழுதி வைக்கிறான், நாடு நாடாக போனவன் எழுதி வைக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தால் இன்றைக்குள்ள உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து விடுவார். If Muhammad was alive today, he would solve all the problems of the world. எழுதியது யார்? நெப்போலியன். நெப்போலியனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? முஹம்மதுவின் வாழ்க்கையை நடுநிலை சிந்தனையோடு காய்தல் உவத்தல் இன்றி நடுநிலையாக ஒருவன் வாசித்தால் அந்த பெருமகனாரின் புகழ் வரிக்கு வந்தே ஆக வேண்டும், ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். முஹம்மட் அண்ட் முஹம்மடிசம் அப்படின்னு ஒரு நூல் பாஸ்வர் ஸ்மித் எழுதியது. அங்கே அவர் எழுதுகிறாரு, என்ன ஆச்சரியம்னு தெரியல, ஒரு மனித குலத்தின் மீது ஒரு 63 வயசு வாழ்ந்தவர் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். முஹம்மது நபி அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். He has expressed அவருடைய முழு சக்தியையும் மனித சமுதாயத்தின் மீது, சக்தியின் மீது அவர் பிரயோகித்து விட்டார். இரண்டாவது ஒரு தலைவரை நினைத்து பார்க்க முடியவில்லை. அதே புத்தகத்தினுடைய வேறு வரி, அவர் பெரிய வருமானம் உள்ளவர் அல்ல, அரசியல் பின்புலவரும் அல்ல, இராணுவ பாதுகாப்பு உள்ளவர் அல்ல, கோட்டை கொத்தளங்களிலே குடியிருந்தவர் அல்ல, ஆனாலும் எல்லா பவரும் பெற்றிருந்தார். எல்லா பவரும், ஆல் பவர். எப்படின்னு தெரியல. வித்தவுட் எனி ரெவென்யூ, வித்தவுட் எனி பேலஸ், வித்தவுட் எனி ஸ்டாண்டிங் ஆர்மி, ஒன்றும் கிடையாது. ஆனால் அகில உலகத்தை கட்டி போடுகிற ஆற்றல் பெருமானாருக்கு இருந்தது என்பதை ஒத்துக்கொண்டு எழுதிய உலகத் தலைவர்கள் நிறைய பேர். இங்கே அரசியல் கொஞ்சம் தெரிந்தவர்கள் அதிகம் இருப்பதால் நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். நீங்கள் படித்திருக்கலாம், அண்ணாதுரை ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் அவர் இறக்கிற வரை ஏறிய மீளாது மேடைகள் 290 மீளாது மேடை. இது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 1985 தினத்தந்தி ஒரு மலர் போடுகிறது. அந்த மலரிலே அண்ணாதுரையை பற்றிய சிறப்பு கட்டுரையில் அண்ணாதுரை கலந்து கொண்ட மீளாது விழாக்கள் 290 மீளாது மேடை என்று எழுதுகிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே கடவுள் மறுப்பை பேசி பகுத்தறிவை அதிகம் பேசிய தந்தை பெரியார் மீளாது விழாவிலே பேசியிருக்கிறார். நான் இங்கே உள்ளவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் மீளாது விழா தேவையா என்று சொல்லி கிளம்பிய ஒரு கூட்டம் வந்ததற்கு பிறகுதான் சமய நல்லிணக்கம் விழா எடுத்து கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது.
அதுக்கு முன்னாடி மீளாத விழாக்கள் தான் சமய நல்லிணக்க விழாக்களாகவே இருந்தது. பெரியார் மீளாதில் பேசுகிறாருன்னா பாருங்களேன், இந்து சமயத்தினுடைய சாமியார்கள் பேசினார்கள், கிறிஸ்தவத்தினுடைய பாதிரிமார்கள் பேசினார்கள். ஆனால் கடவுள் மறுப்பை கொண்டிருக்கிற பெரியார், அதுவும் குறிப்பாக 2 வருஷம் பெரியார் பேசக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருந்த காலம் நீங்கள் கவனிக்க வேண்டும். தடை போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பிள்ளையார் அரசியலிலே கடுமையான முறையில் நடந்து கொண்டார் என்று வழக்கு தொடுக்கப்பட்டு பெரியாருக்கு பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடை முடிஞ்சது, தடை காலம் முடிஞ்ச உடனே பெரியார் பேசின ஃபர்ஸ்ட் கூட்டம் மதுரை கோரிப்பாளையத்தில் நடைபெற்ற மீளாது விழா. தடை காலத்திற்கு பின்னால் அந்த கூட்டத்தை நடத்தியவரும் கூட்டத்திற்கு தலைவராக இருந்தவரும் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய தகப்பனார் மகதி அவர்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய தகப்பனார் மகதி தான் தலைமை ஏற்று தந்தை பெரியாரை பேச அழைக்கிறார். நிகழ்ச்சி மீளாத விழா. தந்தை பெரியார் அந்த நிகழ்ச்சியில் என்ன பேசினார் என்பது புத்தகமாக வந்திருக்கிறது. இன்றைக்கும் பெரியார் தேடலில் மணியம்மை வெளியீட்டில் நீங்கள் பார்க்கலாம். இணை இழிவு ஒழிய வேண்டுமானால், தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் அதற்கு முகமது நபிகள் நாயகம் தீர்வு சொன்னார்கள். எழுதியது சொன்னது யார்? தந்தை பெரியார். மீளாது விழாவிலே வைத்து தீண்டாமை ஒழிய வேண்டுமானால், அன்டச்சபிலிட்டி என்பது இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் அது முகமது நபியால் சாத்தியமானது, இஸ்லாமால் சாத்தியமாகும் என்பதை தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி பேசியவர் தந்தை பெரியார். இன்னும் கூட ஆச்சரியம், தஞ்சை மண்ணிலே வைத்து முதன்முறையாக அண்ணாதுரையும் கலைஞரும் ஏறிய ஒரே மேடை மீளாத விழா மேடை. நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமய நல்லிணக்கத்திற்கு நாம் மீளாத விழாக்கள் எடுப்பது என்பது இந்த நாட்டில் தொட்டு தொடருகிற திராவிட தலைவர்களுடைய பாரம்பரியம். ஏன் கலைஞர் கருணாநிதி ஏறாத மீளாது மேடையா? அண்ணா பேசாத மீளாது பேச்சா? தமிழ்நாட்டில் முதுகுளத்தூர் என்ற ஒரு ஊர், இந்த முதுகுளத்தூரில் வைத்து அண்ணாதுரை ஆற்றிய மீளாது உரை இன்றளவும் பிரபலம். அதற்கு ஈடு இணையாக எந்த தலைவரும் பேச முடியாது என்கிற அளவுக்கு அண்ணாதுரை மீளாது மேடையில் பேசியிருக்கிறார். இவர் என்ன அஜர்த்துன்னு கொண்டு நிற்க வச்சாங்க, இவர் பாட்டில் ஒரு மாதிரியா அண்ணாதுரை காகித மில்லத்து தந்தை பெரியாருன்னு பேசிக்கிட்டே போகிறாரு. இவர் வித்தியாசமாக அரசியல் வாசம் அடிப்பதாலோ என்னவோ மார்க்கத்தினுடைய உள்ளே போக முடியலை. அவ்வளவு சீக்கிரமாக குர்ஆன் ஹதீஸை எல்லாம் வரிசைப்படுத்தி பேசுவதற்கு அதற்கு தோதுவான வாஞ்சை இங்கே வரவில்லை. கலைஞர் மீளாத விழாவிலே கலந்து கொள்ளுகிறார். சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, நான் அதை சொல்லி ஆக வேண்டும். மீளாத விழா சிறப்புரைக்கு கலைஞர் வந்து உட்கார்ந்த உடனே பாட்டு படிக்கிற ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்த உடனே அவரை நிறுத்த பார்த்தாங்க. விடுங்க படிக்கிட்டுன்ட்டார் கலைஞர். அவர் அந்த நேரம் பார்த்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த பைத்து படிச்சுட்டு இருக்கார். அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் பவுக்க நூரின்னு படிக்கிறார். கலைஞர் பக்கத்தில் கேட்குறாரு, இதுக்கு என்ன பொருள்? அப்போ பொருள் சொன்னாங்க, அந்த ஷம்சுன்னா நீங்கள் சூரியன் அர்த்தம், அந்த பத்ருன்னா நீங்கள் சந்திரன் அர்த்தம், அந்த நூறுன் ஃபவுக்க நூறினா நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் பேரொளி என்று அர்த்தம்னு சொன்னாங்க. அந்த ஒரு வரி தான் வாங்கி வச்சுக்கிட்டார். அநேகமாக அவருக்குள்ளே சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவர் பொதுவாகவே சபையில் வந்து உட்கார்ந்த பிறகு சின்ன துரும்பை வைத்து கொண்டு தூணாக்கி பேசிவிடுவார். அப்போ பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. மீளாத விழா சிறப்புரை நபிகள் நாயகம் பற்றி கலைஞர் உரையாற்றுவார்னு கூப்பிட்டாங்க. வந்து மைக்க பிடிச்சவர் அவருக்கே உரித்தான பாணியில் சொன்னார், நீங்கள் உங்கள் நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் சூரியன் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா கண்ணு கூசும், உங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்தா கண்ணு கூசாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து நீங்கள் சூரியன் என்று உங்கள் நபிகள் நாயகத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா சூரியன் தன் கதிர்களால் சுட்டரிக்கும், ஆனால் உங்கள் நபிகள் நாயகம் சுட்டரிப்பவர் அல்ல. எனவே இனிமேல் உங்கள் தலைவரை சூரியன் என்று சொல்லாதீர்கள், வேண்டுமானால் உதய சூரியன் சொல்லி பாருங்க. ஏன்னா காலையில் உதிக்கிற உதய சூரியன் கதிர்களாலே சூடு கொடுக்காது.
காலையில் உதிக்கிற உதய சூரியன் வந்து கண்ணு கூசாது. அவர் சூரியன்னு சொல்ல வேணான்னு ஒன்று பரவாயில்லையோ, அவருடைய கட்சி அந்த ஸ்டேட்டஸை தாண்டி பேசுகிறாரேன்னு பார்த்தா கடைசியில் கொண்டு வந்து உதய சூரியனில் முடிச்சிட்டார். நல்ல வேளை இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தால் ரசூலுல்லாவை கட்சியில் சேர்த்துருவார் அவர். நான் எதற்கு சொல்லுகிறேன், மீளாது விழாக்கள் என்பது திராவிட தலைவர்கள் ஏறிய பாரம்பரியம். அதிலே தான் அண்ணாதுரை நமக்கு தெரியும், அதிலே தான் பெரியாரை தெரியும், அதிலே தான் கலைஞரை தெரியும். ஏன் காலஞ்சென்ற ஜெயலலிதா வரைக்கும் மீளாது விழாவிலே பேசியிருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் நபிகள் நாயகம் ஒழித்த மது ஒழிப்பை பற்றி பேசிய ஒரு சின்ன கிளிப் ஒன்று இன்றைக்கும் ஊடகங்களிலே பிரபலமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் பேசினார்கள் என்று சொல்லுவதை விட யாரெல்லாம் தலைவராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பெருந்தலைவரை பற்றி யாரும் பேசாமல் இல்லை. முஹம்மது புகழப்பட்டவர் என்று பொருள். அந்த வார்த்தை எவ்வளவு 100% நபிகள் நாயகத்திற்கு பொருந்தி போகிறது என்று பாருங்கள். சர்வதேச தலைவர்கள் புகழ்ந்தார்கள், உள்ளூர் தலைவர்கள் புகழ்ந்தார்கள், தேசிய தலைவர்கள் புகழ்ந்தார்கள். ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் புகழ்ந்தாங்களான்னு கேட்குறான் ஓ தம்பிக. நபிசல்லா அலிசல்லமுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க புகழ்ன மாதிரியெல்லாம் நம்ம புகழல, ஒரு 4 வரி தான் புகழ்ந்தார். இன்னைக்கு வரைக்கும் உலகம் அந்த 4 வரியை பேசி கொண்டே இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பேசினது இல்லை. போன வாரம் மக்காவினுடைய அரம் ஷரீஃபின் தலைமை இமாம் சுதைசி இமாம் அந்த கவிதை 4 வரி ரசூலுல்லாவை பற்றி ஹஸ்ஸான் எழுதிய 4 வரி கவிதையை ஜும்மாவில் பேசுகிறார். இந்த வாரம் ஜும்மாவை எடுத்து பாருங்கள், அந்த கவிதை வருகிறது. தலைமை இமாம் சுதேசி பேசுகிறார். என்ன கவிதை தெரியுமா? வா அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, நாயகமே என் கண்கள் உங்களை போன்று ஒரு பேரழகை கண்டதில்லை. வா அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, நாயகமே எங்கள் கண்கள் உங்கள் போல் அழகானவரை கண்டதில்லை. 2வது வரி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, நாயகமே பெண் குலம் இதுவரை உங்களை போன்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவே இல்லை. வஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா. 3வது வரி குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், நாயகமே நீங்கள் மட்டும்தான் எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 4வது வரி அதோட முடிஞ்சது கஅன்னக குலிக்த கமா தஷாஉ, நாயகமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பின மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்னா நாம் விரும்பின மாதிரி படைக்க முடியாது. நம்ம என்னென்ன சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் குள்ளமாக இருக்கலாம், கொஞ்சம் உயரமாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கலாம், சிகப்பாக இருந்திருக்கலாம், இப்படியெல்லாம் நாம் என்னென்னமோ கணக்கு சொல்லுகிறோமா இல்லையா? நாம் விரும்பிய பிரகாரம் உலகத்தில் நாம் படைக்கப்படவில்லை. ஹஸ்ஸான் எழுதுகிறார், நாயகமே உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள். இதுவெல்லாம் இந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதை அல்ல அன்பு தம்பிகளே. ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவைக்கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு எழுதினது. எத்தனை பேர் எப்படி எழுதினார்கள். எழுதுனா கரெக்டாக ரசூலுல்லாவை புகழ்ந்து எழுத முடியாது. ஒருத்தர் பேனா பேப்பர்லாம் தூக்கிட்டு உக்காந்தார், எப்படியாவது எழுதிடலான்னு. ஃபஸ்ட்டு வரி பிஸ்மில்லான்னு ஆரம்பித்தார். யா சாஹிபல் ஜமாலி ஒயா சையீதல் பஷர், அழகுடையவரே மனித குலத் தலைவரே எழுதிட்டார். எழுதலான்னு ஆரம்பித்தா அவருக்கு எல்லா பக்கம் இருந்து வந்து என்னென்னமோ உழுகுது, அதாவது கருத்து. எதை எழுதுறதுன்னு தெரியல. எழுதலான்னு தைரியத்தில் ஒரு வரி போயிருச்சு. அழகுடையவரே மனித குலத் தலைவரே, யா சாஹிபல் ஜமாலி வயா சையீதல் பஷர். அடுத்த வரி மிமஜிகல் முனீரி லகத் நுவ்விரல் கமர், உங்கள் முகத்திலிருந்து சந்திரனுக்கு ஒளி கிடைத்தது. அதுவும் எழுதிட்டார். கவிஞர் தன்னுடைய அது என்ன சொல்லுவாங்க, தற்குறிப்பை ஏற்று ஓமை அணின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில், எழுதிட்டார். அதுக்கப்புறமும் எழுதுறதுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. என்ன எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. 3வது வரி எழுதினார். லாயும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு, உங்களை கரெக்டாக எங்கனால புகழ முடியாது எழுதிட்டார். 4வது வரி பேனாவை மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு வரி எழுதிட்டு மூடிட்டார். 4வது வரியில் அரபிலேயே சிலேடையாக வந்துட்டு இருந்தவர் டக்குன்னு ஃபாரிசி மொழிக்கு அவரோட தாய்மொழிக்கு போய்
பஅதஸ் குதா புஸ்ரக் தூஹி கிஸ்ஸா முக்தசர் அப்படின்னு பேனாவை மூடிட்டார். கடைசி வரி என்ன தெரியுமா? அல்லாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் போங்க அப்படின்னு முடிச்சிட்டார். அல்லாவுக்கு அப்புறம் ஏங்க என்னென்ன எழுதுறது? அவங்க ஆட்சி, அவங்க விவசாயம், அவங்க வியாபாரம், அவங்க குடும்பம், அவங்க பேரை என்ன எழுத முடியும்? ஒரே வரியில் முடிச்சிடலான்னு சொல்லி பஅதஸ் குதா புஸ்ரக் தூஹி கிஸ்ஸா முக்தசர், இறைவனுக்கு பின்னாலே நீங்க மட்டும்தான் போங்க அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாரு. அவர் எழுத வந்தது பெரிய புஸ்தகம் போடுற அளவுக்கு. ஆனால் 4வது வரியில அல்லாவுக்கு அப்புறம் நீங்க தான் முடிச்சிட்டார். இப்போது நாங்களும் யாரெல்லாம் பெருமானாரை புகழுகிறார்களோ நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்முடைய உயிரினும் மேலான பிரியத்திற்குரியவர்கள்.